அது ஏன் அப்படின்னா, பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே தான் இந்த காம்ப்ளிகேஷனுக்கான ரீசன். அது என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் வந்து இப்போ நார்மலா நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா? அந்த பிளட்ல உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் எல்லா செல்லுக்கும் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா பிரெயின் மட்டும் அப்படி கிடையாது. பிரெயின்ல வந்து அந்த பிரெயின் செல்ஸ புரொடெக்ட் பண்றதுக்காக பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட்ல இருக்கிற எல்லா சைஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸும் பிரெயின போய் ரீச் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு கம்மியா இருக்கிறது மட்டும் தான் ரீச் ஆகும். பெருசா இருக்கிற மாலிக்யூல்ஸ அது ஃபில்டர் பண்ணிரும். பிரெயின புரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த பிளட் பிரெயின் பேரியரோட வேலை என்ன அப்படின்னா, பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ புரொடெக்ட் பண்றது. பட் இதே பேரியர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல மத்த பகுதிகள்ல எஃபெக்டிவா இருக்கக்கூடிய கீமோதெரபிய பிரெயினுக்கு ரீச் ஆகாம பார்த்துக்கும். அப்ப என்னாகும், உடம்புல மத்த உறுப்புகள்ல கீமோதெரபி எஃபெக்ட்ல கேன்சர் செல்லாம் இல்லாம போய் கிளியர் ஆயிடும். பிரெயின்ல மட்டும் 4 செல் 10 செல் உட்காந்துருக்கும். அந்த செல் என்ன ஆகும்னா, பின்னால வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு தலைவலின்ட்டு வருவாங்க, இல்ல ஒரு ஃபிட்ஸ்ன்ட்டு வருவாங்க. வரும்போது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். பிரெயின்ல மட்டும் கேன்சர் இருக்கும். உடம்புல மத்த எங்கேயும் கேன்சர் இருக்காது. அது ஆரம்பிச்ச உறுப்புலயும் கேன்சர் இருக்காது. கிளியரா இருக்கும். ஸோ அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவேள நம்ம குடுத்த கீமோதெரபி பிரெயினுக்கு ரீச் ஆகல. ரீச் ஆகாதனால இது திரும்ப வளர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டேஜ் 4 ஆயிடுது.